வணக்கம். கும்பம் ராசிக்காரங்களுடைய மனதை மிகவும் உடைத்த ஒரு வார்த்தைகள் தான் ரொம்பவுமே உங்களுக்கு பாதித்திருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயேவும். கும்பம் ராசியினர் வெளிப்புறத்திற்கு கரடு முரடான பாறை போலவே தோன்றினாலுமே அவங்களுடைய மனது மென்மையான பஞ்சு போன்றது. உங்களை நன்றாக புரிந்து கொண்ட நெருங்கிய மனிதர்களும் உங்கள் பலவீனங்களை அறிந்து சரியாக உங்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசியிருந்திருப்பாங்க. உன்னால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது, நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி, உன்னை நம்பியது என் தவறு என்று அவர்கள் ஈவு இரக்கமின்றி வீசக்கூடிய வார்த்தைகள்தான் வார்த்தை அம்புகள் உங்கள் ஆத்மாவை துளைத்து விட்டிருந்திருக்கும். அந்த வார்த்தைகள் தந்த வழிதான் உடம்பில் ஏற்படக்கூடிய காயத்தை விட பெரிதாகவும் இருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்திருக்கும். உங்களுக்கு இரவுகளில் தனிமையில் அமர்ந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து நெஞ்சம் அடைக்க அழுது தீர்த்த தருணங்களும் உங்கள் உள்ளுக்குள் நொறுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். உங்களுடைய மனதை மிகவும் பாதித்த சில நேரங்களில் நடந்த சம்பவங்கள் அல்ல, நெருக்கமானவர்கள் கூறிய வார்த்தைகளாகவே உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். வெளியே அமைதியாக இருந்தாலும் ஒருவரின் கடுமையான பேச்சு உள்ளுக்குள்ள நீண்ட நாட்கள் நினைவில் இருந்து மனதை பாதித்திருந்திருக்கும். உங்களுக்காக செய்த தியாகங்களை மறந்துவிட்டு கூறப்பட்ட ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்காத குற்றச்சாட்டும் அல்லது உங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் பேசப்படக்கூடிய பேச்சும் போன்றவைதான் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் அந்த நேரத்துல தான் பதிலுக்கு பதில் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தாலும் அந்த அமைதிக்குள் எவ்வளவு வேதனை இருந்தது என்பதை நீங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமலும் போயிருப்பாங்க. ஆனா ஜோதிட நம்பிக்கையின்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் மனிதனுக்கு பொறுமையின் மதிப்பை கற்றுக் கொடுப்பார் என்று அந்த நாட்கள் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிப்புறத்துல நீங்க கரடு முரடான பாறை போல தோன்றி நீங்கள் இருந்தாலுமே ஆனா உங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மென்மையான பஞ்சு போன்றது ஒன்றாதான் உங்க வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க நன்றா புரிந்து கொண்ட நெருங்கிய மனிதர்களையும் ஏன் உங்களுடைய பலவீனங்களை அறிந்துதான் சரியா உங்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் உங்களிடம் பேசியவும் உங்களை ரொம்பவுமே காயப்படுத்தி இருந்திருப்பாங்க. ஏன்னா உன்னால் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது, அவ்வாறு கூறியும் இல்லை என்றால் நீ ஒரு துர்திஷ்டசாலி என்றும் இல்லை உன்னை நம்பியது என் தவறு என்ற வார்த்தைகள் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஈவு இரக்கமின்றி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தை உங்களுக்கு அம்பு போலவே உங்களுடைய மனதில் உங்களுடைய நெஞ்சில் குத்தி உங்களுடைய ஆத்மாவையும் தொலைத்து விடக்கூடிய ஒரு வழியாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே வந்திருந்திருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில நீங்க அமைதியா இருந்தாலுமே ஒருவருடைய கடுமையான பேச்சு உங்களுக்குள்ள நீண்ட நாட்களா நினைவில் இருக்கக்கூடிய மனதை உங்களுக்கு பாதித்திருக்கக்கூடிய நேரமும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து பட்டு இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் பேசப்படக்கூடிய பேச்சுதான் போன்றவை மனதில் ஆழமான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில இருந்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. சேமிப்பு உயரப்போகக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல வருமானம் அதிகரிப்பதற்கு ஏற்பதாம் இனி வீண் விரைய செலவுகளும் கட்டுப்பட போகிறது. எதிலெல்லாம் நீங்கள் தேவையற்ற செலவுகள் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் கண்டறிந்து அதை திறம்பட கட்டுப்படுத்துவீங்க. எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிப்பு திட்டங்களும் தங்கம் அல்லது அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு மேலோங்க போகுது. சிறு சிறு சேமிப்புகள் கூட இனி உங்களுக்கு பெரிய தொகையாக உருவெடுத்து உங்களுடைய பொருளாதார அடித்தளத்தை நீங்கள் மிக பலமானதாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உணர்த்த போறீங்க. பணம் சம்பாதிப்பதை விட அதை சரியான முறையில் சேமித்து வைத்திருப்பதுதான் வாழ்க்கையின் முக்கியமான பாதுகாப்பு என்பதை நீங்கள் தெளிவாக உணரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்க போகிறன. இதுவரை நீங்கள் எதிர்பாராத செலவுகள் காரணமாகவே நீங்கள் சேமிக்க வைத்த பணம் கையில் தங்காமல் போயிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைந்திருப்பீங்க. ஆனால் இனி வருமானத்தையும் செலவையும் திட்டமிட்டு நிர்வகிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாக்கப் போகிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தோடைய முக்கிய தேவைகளும் குழந்தைகளுடைய எதிர்காலம், வீடு போன்ற நீண்டகால திட்டங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. சிறிய தொகையா இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து சேமிப்பதன் மூலியமா நாளடைவில் நல்ல தொகையும் உங்களுக்கு உருவாக போகிறது. குடும்பத்தினரும் உங்களுடைய பண நிர்வாகத்தில தான் ஒத்துழைக்க போறாங்க.
இதுவரைக்கும் இருந்த பொருளாதார பதற்றம் எல்லாமே உங்களுக்கு குறைந்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க போகின்றன. ஒரே நேரத்தில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட ஒழுங்கான சேமிப்பை தொடர்ந்து செய்வதே தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரப்போகின்றன. பண விஷயங்களை நீங்கள் தெளிவான திட்டமிடலும் உருவாக்கப் போகிறது. உருவாகக்கூடிய காலமும் இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக வலுப்பெற்று சேமிப்பும் அதிகரித்து மன நிம்மதியும் கூடும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகின்றன. உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் வருமானம் அதிகரிப்பதற்கு ஏற்பதான் நீங்கள் இனி வீண் விரைய செலவுகள் அனைத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சூழலும் உங்களுடைய மனதில் இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் எதுலெல்லாம் தேவையற்ற செலவுகள் செய்யப்பட்டு வந்தீங்களோ என்பதை நீங்கள் இப்போ கண்டறிந்து அதை எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காகவேவும் நீங்கள் சேமிப்பு திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தங்கம், இல்லைன்னா அசையா சொத்துக்கள் மூலியமா முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் தான் உங்களுடைய மனசுல ரொம்பவுமே மேலோங்க போகுது. உங்களுடைய பொருளாதார அடித்தளத்தை நீங்கள் மிக பலமானதாக மாற்றக்கூடிய சூழலுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல இருக்காதான் போகுது. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் காரணமா நீங்கள் சேமிக்க நினைத்த பணம் கையில தங்காமலும் போகக்கூடிய நிலையை நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி வருமானத்தையும் செலவையும் திட்டமிட்டு நிறைவேற்றக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள உருவாக்கப் போகிறது. அது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் பணத்தை ஒதுக்க ஆரம்பிக்க போகக்கூடிய நல்ல ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் இருக்க போகின்றன. குடும்பத்தோட முக்கிய தேவைகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலம், வீடு போன்ற நீண்ட கால திட்டங்களுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணம் தான் உங்களுடைய மனதில் ரொம்பவுமே அதிகரிக்க போகுது. சிறிய தொகையா இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து சேமிப்பதன் மூலியமா நாளடைவில் அது நல்ல ஒரு தொகையாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப் போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மாறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உணர்த்த போறீங்க. பணம் சம்பாதிப்பதை விட அதை சரியான முறையில் சேமித்து வைத்திருப்பதுதான் வாழ்க்கையின் முக்கியமான பாதுகாப்பு என்பதை நீங்கள் தெளிவாக உணரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்க போகின்றன. இதுவரை நீங்கள் எதிர்பாராத செலவுகள் காரணமாகவே நீங்கள் சேமிக்க வைத்த பணம் கையில் தங்காமல் போயிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைந்திருப்பீங்க. ஆனால் இனி வருமானத்தையும் செலவையும் திட்டமிட்டு நிறைவேற்றக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாக்கப் போகிறது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் குறைத்து எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தோடைய முக்கிய தேவைகளும், குழந்தைகளுடைய எதிர்காலம், வீடு போன்ற நீண்டகால திட்டங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. சிறிய தொகையா இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து சேமிப்பதன் மூலியமா நாளடைவில் நல்ல தொகையும் உங்களுக்கு உருவாகப் போகிறது. குடும்பத்தினரும் உங்களுடைய பண நிர்வாகத்தில தான் ஒத்துழைக்க போறாங்க. இதுவரைக்கும் இருந்த பொருளாதார பதற்றம் எல்லாமே உங்களுக்கு குறைந்து எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு இருக்க போகின்றன. ஒரே நேரத்தில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பதை விட ஒழுங்கான சேமிப்பை தொடர்ந்து செய்வதே தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரப்போகின்றன. பண விஷயங்களை நீங்கள் தெளிவான திட்டமிடலும் உருவாக்கப் போகிறது. உருவாகக்கூடிய காலமும் இந்த காலம் உங்களுக்கு அமையப் போகிறது. இதனால் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக வலுப்பெற்று சேமிப்பும் அதிகரித்து மன நிம்மதியும் கூடும் என்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகின்றன. உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் வருமானம் அதிகரிப்பதற்கு ஏற்பதான் நீங்கள் வீண் விரைய செலவுகள் அனைத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய சூழலும் உங்களுடைய மனதில் இருக்க போகிறது. ஏன்னா நீங்கள் எதுலெல்லாம் தேவையற்ற செலவுகள் செய்யப்பட்டு வந்தீங்களோ என்பதை நீங்கள் இப்போ கண்டறிந்து அதை எல்லாமே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருக்க போறீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காகவேவும் நீங்கள் சேமிப்பு திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தங்கம், இல்லைன்னா அசையா சொத்துக்கள் மூலியமா முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் தான் உங்களுடைய மனசுல ரொம்பவுமே மேலோங்க போகுது. உங்களுடைய பொருளாதார அடித்தளத்தை நீங்கள் மிக பலமானதாக மாற்றக்கூடிய சூழலுமே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள்ல இருக்காதான் போகுது. உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் காரணமா நீங்கள் சேமிக்க நினைத்த பணம் கையில் தங்காமலும் போகக்கூடிய நிலையை நீங்கள்